கோவையில் வீட்டு சிலிண்டர் வெடித்த விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு தலா ரூபாய் 3 லட்சம், படுகாயமடைந்தோருக்கு தலா ரூபாய் 1 லட்சம், லேசான காயமடைந்தோருக்கு தலா ரூபாய் 50,000 முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்க முதல்வர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். தமிழக தேர்தல் வரலாற்றில் முதல் முறையாக சாதி, மதம், பணம் ஆகியவை இல்லாமல் மக்கள் வாக்களித்துள்ளதாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். மேலும் தமிழ்நாட்டின் எதிர்காலம் இளைஞர்கள்தான் என முதல்வர் நம்புவதால் அவர்களுக்கான பல்வேறு அறிவிப்புகள் பட்ஜெட்டில் இடம்பெறும் என்றும் கூறினார். இந்தி கூட்டணியில் தாவேகா இணைவது குறித்து முதல்வர் விஜய் முடிவெடுக்காமல் இருப்பதால் சென்னைக்கு வந்த லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுலை அவர் சந்திக்க திட்டமிடவில்லை என்று தகவல் வெளியாகியுள்ளது. மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் திருப்பணி என்ற பெயரில் தேர் வடிவிலான திருஞான சம்பந்தரின் பாடல் இடம்பெற்ற சித்திர ரத கவிகள் இடிக்கப்பட்ட சம்பவம் பக்தர்களை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. சூப்பர் எல்னினோ தாக்கத்தை சமாளிக்க நதிகளை மீட்டெடுக்க வேண்டும், மரங்களை அதிக அளவில் வளர்க்க வேண்டும் என ஸ்ரீதர் வேம்பு வலியுறுத்தியுள்ளார். அஜித் நடிக்கும் டேர் டெவில் படத்தின் அறிவிப்பு வெளியான நிலையில் ஏஎல் விஜய் இயக்கத்தில் அவர் நடித்துள்ள கிளாடியேட்டர்ஸ் படத்தின் போஸ்டரும் வெளியாகி ரசிகர்களுக்கு ஒரே நாளில் இரட்டை நிகழ்ச்சியை அளித்துள்ளது. தமிழக அரசு விவசாய கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும், இல்லையெனில் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்க மாநில தலைவர் ஐயாக்கனு எச்சரிக்கை விடுத்துள்ளார். கர்நாடக அமைச்சரவை விரிவாக்கப்பட்டதை தொடர்ந்து புதிதாக 20 அமைச்சர்கள் பதவியேற்றனர். அவர்களுக்கு கவர்னர் தாவர் சந்த் கெலாட் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். ஒரு காலத்தில் பின்தங்கிய பகுதியாக இருந்த ராயலசீமா தற்போது தென்னிந்தியாவின் மிக முக்கியமான தொழில் மையங்களில் ஒன்றாக மாறி வருகிறது என ஆந்திர அரசு கூறியுள்ளது. மொத்த ஜோக்கர் கூட்டமும் அமைச்சரவையில் உள்ளது என உதயநிதி கடுமையாக விமர்சித்துள்ளார். ரீல்ஸ் போடும் அரசை இதுவரை இந்தியா கண்டதில்லை என்றார். ஜனசுராஜ் கட்சியின் நிறுவனர் பிரசாந்த் கிஷோர் பாங்கிப்பூர் இடைத்தேர்தலை பெற்ற வெற்றிக்கு திமுக தலைவர் ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மேலும் பாங்கிப்பூர் தொகுதி மற்றும் பீகார் மக்களுக்கான அவரது சேவை வெற்றி பெறவும் வாழ்த்து தெரிவித்தார். மத்திய அரசு அனுமதி அளித்ததும் விண்ணில் பாய 2 செயற்கைக்கோள்கள் இஸ்ரோவின் ஸ்ரீஹரிகோட்டா ஏவுதளத்தில் தயாராக உள்ளன. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் தொடர் மழையால் நெல்லை மாவட்டம் பாபநாசம் அணையின் நீர்மட்டம் 2 நாட்களில் 68.35 அடியில் இருந்து 76.15 அடியாக உயர்ந்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் அய்யலூர் அருகே தங்கமாப்பட்டி அரசு உயர்நிலைப்பள்ளி குடிநீர் தொட்டியில் பிளாஸ்டிக் கவரில் மல கழிவுகள் மற்றும் எச்சரிக்கை துண்டுச்சீட்டு கிடந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து தகவல் அறிந்த வடமதுரை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை வேளச்சேரி, கிண்டி, வடபழனி, கோயம்பேடு உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. மீனம்பாக்கத்தில் பெய்த மழையால் விமானங்கள் தரையிறங்குவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. இதனால் விமான சேவை பாதிக்கப்பட்டுள்ளது. கரூர் தான்தோன்றிமலை ஊராட்சிப் பள்ளி வகுப்பறையில் தலைமை ஆசிரியை புவனாவை தாக்கிய ஆசிரியை கலைமதியை சஸ்பெண்ட் செய்து மாவட்ட கல்வி அதிகாரி உத்தரவிட்டார். தேனி மாவட்டம் பெரியகுளம் பாலசுப்ரமணிய சுவாமி கோவிலில் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு வராக நதிக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பெண்கள் தீபமேற்றி வழிபாடு செய்தனர். கேரளத்தில் பெய்த கனமழையால் 6.5 லட்சத்துக்கும் மேற்பட்ட மின் நுகர்வோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 2892 டிரான்ஸ்பார்மர்கள் செயலிழந்த நிலையில் கேரள மின்சார வாரியத்திற்கு ரூபாய் 25 கோடி இழப்பு ஏற்பட்டுள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது. திருச்சியில் விஸ்வ இந்து பரிஷத் சார்பில் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு காவிரி தாய்க்கு ஆடிசீர் வழங்கும் வைபவம் விமரிசையாக நடைபெற்றது. பயங்கரவாதிகளின் கூடாரமாக செயல்பட்டு வந்த கோவையில் உள்ள அரபிக் கல்லூரியின் சொத்துக்கள் மற்றும் அவற்றுக்கு நிதியளித்த நன்கொடையாளர்கள் சொத்துக்களை முடக்க அமலாக்கத்துறை அதிகாரிகள் தீவிரம் காட்டி வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள செயின்ட் கோபை நிறுவனத்தில் முதல்வர் விஜய் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் நிறுவன வளாகத்தில் மரக்கன்றை நட்ட அவர் அங்கு தயாரிக்கப்பட்ட கண்ணாடியில் தனது கையெழுத்தை பதிவு செய்தார். காவிரி ஆற்றில் 26.956 டிஎம்சி தண்ணீர் திறந்துவிட கர்நாடக அரசுக்கு உத்தரவிடக் கோரி சுப்ரீம் கோர்ட்டில் தமிழக அரசு வழக்கு தொடர்ந்துள்ளது. சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகளின் எண்ணிக்கையை 34 இருந்து 38 உயர்த்தும் மசோதாவை லோக்சபாவில் கடும் அமளிக்கு இடையே மத்திய அரசு நிறைவேற்றியது. காமன்வெல்த் போட்டியில் பதக்கம் வென்ற இந்திய வீரர்களுக்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார். எதிர்காலத்தில் நடைபெறவுள்ள சர்வதேச போட்டிகளிலும் இந்திய விளையாட்டு வீரர்கள் நாட்டிற்கு மேலும் பெருமை சேர்ப்பார்கள் என நம்புகிறேன் என்றார். வைகை ஆற்றை சுத்தப்படுத்த சனி ஞாயிறு நாட்களில் அதிகமானோர் இணைந்து பணியாற்ற வேண்டும் என அண்ணாமலை அழைப்பு விடுத்துள்ளார்.
கல்லூரி மாணவர்கள் சமூக பணிகளில் அதிகமாக ஈடுபட வேண்டும் என்றார். பீகாரின் பங்கிப்பூர் சட்டசபை தொகுதி இடைத்தேர்தலில் ஜன்சுராஜ் கட்சியின் தலைவர் பிரசாந்த் கிஷோர் வெற்றி பெற்றார். பாஜக வேட்பாளர் நீரஜ்குமார் 2ஆம் இடம் பிடித்தார். தமிழகத்துக்கு தண்ணீர் திறந்துவிட மறுக்கும் கர்நாடக அரசை கண்டித்து ஒரு வார்த்தை கூட பேசாத முதல்வரை தமிழகம் இப்போதுதான் பார்க்கிறது. அண்டை மாநிலத்தில் திரைப்படம் ஓடுவதற்காக நம் விவசாயிகளின் வாழ்க்கையையா அடகு வைப்பீர்கள் என திமுக தலைவர் ஸ்டாலின் கூறியுள்ளார். தஞ்சையில் நடைபெற்ற திமுக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பேசிய உதயநிதி, திமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டங்கள்தான் முதல்வர் ஆய்வு செய்து வருகிறார். ஊரான் வீட்டு நெய்யில் ஸ்வீட் செய்வது போல் அவரது செயல்பட இருப்பதாக தெரிவித்தார். அதிமுகவில் இருந்து விலகி தாவேக்காவில் இணைந்த வைகை செல்வன், கலைராஜன், OPS ஆதரவாளர் புகழேந்தி ஆகியோர் தாவேக்க செய்தி தொடர்பாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். 2016 தமிழக சட்டசபை தேர்தலில் ராதாபுரம் தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற இன்பதுரையின் வெற்றி செல்லாது என்ற சென்னை ஹைகோர்ட்டின் தீர்ப்புக்கு சுப்ரீம் கோர்ட் தடை விதித்துள்ளது. திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபமேற்ற தடை விதிக்க கோரி தமிழக அரசு தாக்கல் செய்த மனு ஏற்கப்படவில்லை. ஹைகோர்ட் உத்தரவிட்ட பின் 6 மாதங்கள் கழித்து அப்பீல் செய்வது ஏன் என சுப்ரீம் கோர்ட் கேள்வி எழுப்பியுள்ளது. ஹைகோர்ட் உத்தரவுக்கு தடை விதிக்கவும் மறுத்துவிட்டது. தமிழகத்தில் பைக் டாக்ஸிக்கு அனுமதி கிடையாது. அனுமதி வழங்குவது குறித்து ஒரு குழு அமைத்து அதன் பிறகே முடிவெடுக்க முடியும் என ஹைகோர்ட் மதுரை கிளையில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. கோயில் சொத்துகள் முறைகேடு தொடர்பாக தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு கோயிலுக்கும் சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டு சொத்துகள் முழுமையாக பாதுகாக்கப்படும் என அமைச்சர் ரமேஷ் தெரிவித்தார். மாணவர்களுக்கு ரூபாய் 20 லட்சம் வரை பிணையில்லா கடன் வழங்கும் தாவேகாவின் தேர்தல் வாக்குறுதியை வரும் பட்ஜெட்டில் நிறைவேற்ற அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளில் ஆசிரியர்கள் காலை மாலை நேரங்களில் ஈடுபட வேண்டும். பள்ளி வேலை நேரம் தவிர்த்து மற்ற நேரத்தில் பணிகளில் ஈடுபட வேண்டும் என கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி அறிவித்த பொறுப்புகளை நாங்கள் ஏற்க மாட்டோம். கட்சியிலிருந்து பிரிந்து சென்றவர்களை மீண்டும் அதிமுகவில் சேர்க்க வேண்டும் என முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி வலியுறுத்தினார். முன்னாள் அமைச்சர் SP வேலுமணிக்கு எதிரான டெண்டர் முறைகேடு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 2 IAS அதிகாரிகளிடம் விளக்கம் கேட்கப்பட்டது ஏன் என்றும் அவர்களுக்கு ஏன் சிறப்பு சலுகை வழங்கப்படுகிறது என்றும் சென்னை ஐகோர்ட் சரமாரியாக கேள்வி எழுப்பியுள்ளது. 3 மடங்கு லாபம் தருவதாக மத்திய அமைச்சர்களின் போலி AI வீடியோக்களை பயன்படுத்தி முதியவர்களிடம் சைபர் கும்பல் கோடிக்கணக்கில் மோசடி செய்துள்ளது. இதுபோன்ற போலி முதலீட்டு விளம்பரங்களை நம்பி பணம் முதலீடு செய்ய வேண்டாம் என மத்திய அரசு எச்சரித்துள்ளது. கனிமங்களை பிற மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்ய விதித்த 3 மாத தடையை நீக்க கோரி தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த ஹைகோர்ட் மதுரை கிளை தமிழக அரசு விரிவான பதில் அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டுள்ளது. நம்மிடம் சிறந்த எதிர்கால திட்டங்கள் உள்ளன. அவற்றை நிறைவேற்ற பல சவால்கள் உள்ளன. அதையெல்லாம் கடந்து புதிய தமிழகத்தை உருவாக்குவோம் என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். காவிரி போராட்டத்தில் விமர்சிக்கிறோம் என்ற பெயரில் கொச்சையான வார்த்தைகளால் முதல்வர் குறித்து உதயநிதி பேசியிருப்பது கண்டிக்கத்தக்கது. மோசமாக விமர்சித்துவிட்டு சிறையில் இருப்பதை பெருமையாக நினைக்கும் இவர்களிடம் வேறு எதை எதிர்பார்க்க முடியும் என தமிழிசை கூறியுள்ளார். காவிரி விவகாரத்தில் தமிழக அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டாதது தவறான முன்னுதாரணம் என அமமுக பொதுச் செயலாளர் TTV தினகரன் தெரிவித்துள்ளார். அதிமுக வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட செயலாளராக இருந்த ராஜேஷ் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா முன்னிலையில் தாவேகாவில் இணைந்தார். இவர் கடந்த தேர்தலில் RK நகர் தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்டது குறிப்பிடத்தக்கது. புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தூக்க மாத்திரைகளை போதைக்காக விற்பனை செய்த விவகாரத்தில் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் முகமது பர்வேஸ் தெரிவித்தார். தண்ணீர் இன்றி நெற்பயிர்களுக்கு அருகே பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு 25,000 ரூபாய் நஷ்டஈடு வழங்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். நீட் போராட்ட வழக்கை மாணவர்கள் தீவிர குற்றவாளிகள் என தனித்தனியாக பிரிக்க வேண்டும். வழக்குகளை ரத்து செய்வது குறித்து பின்னர் முடிவு செய்யப்படும் என்று சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி தெரிவித்தார். கேரளாவில் கனமழையால் இறந்த 15 பேரின் குடும்பங்களுக்கு தலா 8 லட்சம் ரூபாய், வீடு இழந்தவர்களுக்கு தலா 6 லட்சம் ரூபாய், வீடும் நிலமும் இழந்தவர்களுக்கு தலா 12 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என முதல்வர் சதீஷன் அறிவித்துள்ளார். காவிரி நதிநீர் விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமையை எந்த வகையிலும் விட்டுக் கொடுக்காமல் உறுதியாக நின்று விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை முதல்வர் விஜய் பாதுகாக்க வேண்டும் என்று TTV தினகரன் வலியுறுத்தினார். முதல்வர் விஜய் குறித்து அவதூறாக பேசியதாக கைது செய்யப்பட்ட விளாத்திக்குளம் திமுக MLA மார்க்கண்டேயனுக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டது.
காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், நீலகிரி, தேனி, கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் இன்று கனமழை பெய்யும் என்று வானிலை மையம் கூறியுள்ளது. தேமுதிக ராஜ்யசபா எம்பி LK சுதீஷ் டெல்லியில் பிரதமர் மோடியை சந்தித்து மறைந்த நடிகர் விஜயகாந்திற்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்தார். காலம் காலமாக காவிரி நீரை வைத்து அரசியல் செய்வது காங்கிரஸ் தான் என்பது ஊருக்கே தெரியும். தமிழர்களின் உரிமைகளை விட்டுக் கொடுப்பதில் கைதேர்ந்த கட்சி காங்கிரஸ் என்பதற்கு பல வரலாறுகள் உண்டு என நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். 1000 தடைகள் வந்தாலும் திருப்பரங்குன்றத்தின் தீபத்தூண் ஒளிரும். இந்துக்களின் நம்பிக்கைகளை எள்ளி நகையாடியவர்களின் மூளை குழம்பி போகும் அளவுக்கு கோர்ட் குட்டு வைத்துள்ளது என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். கடலூர் அருகே விசிக தலைவர் திருமாவளவன் சென்ற காரில் அக்கட்சி நிர்வாகி பரதன் காரின் கதவில் ஆபத்தான முறையில் தொங்கியபடியே அவரிடம் பேசிக் கொண்டு சென்றார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள கண்ணாடி தயாரிக்கும் செயின்ட் கோவை நிறுவனத்தில் முதல்வர் விஜய் ஆய்வு மேற்கொண்டார். தொகுதி மறுவரையறையால் தமிழகத்திற்கு எந்த பாதிப்பும் வராது. கிட்டப்பர்களாக இருந்தவர்கள் எட்டப்பர்களாக மாறி ஒருவரை ஒருவர் திட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் பிரச்சினை நமக்கு தேவையில்லை என்று தமிழிசை தெரிவித்தார். ஆகஸ்ட் 5ஆம் தேதி தமிழக அரசின் முதல் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படவுள்ளது. இந்த நிதிநிலை அறிக்கை தமிழக மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் அமைய வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். தாவேக எம்எல்ஏவிடம் குதிரை பேரத்தில் ஈடுபட்டதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட சேதுராஜ், நரேஷ் ஆகியோருக்கு ஜாமீன் வழங்கி சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. காவிரி பெருக்கெடுக்க வேண்டிய ஆடிப்பெருக்கு நாளில் டெல்டா விவசாயிகள் ஆதங்கம் பெருக்கெடுக்க தஞ்சையில் போராடி வருகின்றனர். உழவர் பெருமக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் போராட்டம் பெருகும் என திமுக தலைவர் ஸ்டாலின் கூறியுள்ளார். காவிரி விவகாரத்தில் மத்திய அரசுக்கு எந்த பங்கும் இல்லை. தமிழகம் வந்த ராகுல் காவிரி விவகாரம் குறித்து பேசியிருக்கலாம் என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். வைகை ஆற்றின் 8000 சதுர கிலோமீட்டர் படுகையை காப்பாற்ற வேண்டிய அவசியம். வாரந்தோறும் சனி, ஞாயிற்றுக்கிழமைகளில் வைகை ஆற்றை தூய்மைப்படுத்தும் பணியில் ஈடுபடுமாறு அண்ணாமலை அழைப்பு விடுத்துள்ளார். திமுக மீது பொய் வழக்குகள் போடுவதில் மட்டுமே முதல்வரின் கவனம் உள்ளது. தமிழகத்தில் உள்ள மொத்த அமைச்சர்களும் ஜோக்கர்களாக உள்ளனர் என உதயநிதி கடுமையாக விமர்சித்துள்ளார். கர்நாடக அரசை கேள்வி கேட்க முதல்வர் விஜய் பயப்படுகிறார். விவசாயிகளின் கண்ணீர் குறித்து அமைச்சர்களுக்கு எந்த கவலையும் இல்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி விமர்சித்தார். முதல்வர் விஜய் ஒருமுறை வாய் திறந்ததற்கே எதிர்க்கட்சிகள் ஓடிப்போய் விட்டார்கள். அவர் மீண்டும் வாய் திறந்தால் திமுக நாட்டை விட்டே ஓடிவிடும் என கூப்பா கிருஷ்ணன் கூறினார். தமிழகத்திற்கு காவிரி நீரை திறந்து விடாத கர்நாடக அரசை கண்டித்து பார்லி வளாகத்தில் திமுக எம்பிக்கள் போராட்டம் நடத்தினர். அறநிலையத்துறையில் கடந்த ஆட்சியில் நடந்த ஊழல்கள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட ஆலோசனை நடந்து வருவதாக அமைச்சர் ரமேஷ் தெரிவித்தார். ஊழல்கள் ஒழிக்கப்பட்டு கோவில் சொத்துக்கள் பாதுகாக்கப்படும் என்றார். கட்சி தொடங்கி 2.5 ஆண்டுகளில் ஆட்சிக்கு வந்த தாவேகாவுக்கு காவிரி பிரச்சினை பற்றி முழுமையாக எதுவுமே தெரியாது. அனுபவம் இல்லாததால் மற்ற கட்சிகளின் கருத்துக்களை தாவேகா அரசு கேட்டிருக்க வேண்டும் என பழனிசாமி தெரிவித்துள்ளார். சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் 221வது நினைவு தினத்தையொட்டி கிண்டியில் அவரது உருவப்படத்துக்கு திமுக தலைவர் ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். முதல்வராக விஜய் பொறுப்பேற்ற பின் ஆடிப்பெருக்கு விழாவில் காவிரி ஆற்றில் தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. நல்லவர் ஆட்சியில் இருந்தால் இயற்கையும் நமக்கு சாதகமாக அமையும் என அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்தார். தமிழகத்தில் யாருடைய ஆட்சி நடந்தாலும் காவிரி விவகாரத்தில் அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டும். ஆனால் தமிழக அரசின் செயல்பாடு வேதனை அளிக்கிறது என்று அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி தெரிவித்தார். காவிரி தீர்ப்பை காப்பாற்ற முடியாமல் தாவேகா அரசு இருக்கிறது. மூத்த சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசித்து காவிரி பிரச்சினை மேகதாது அணை விவகாரத்திற்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி கூறினார். பட்ஜெட் தாக்கலுக்கான பணிகள் இரவு பகலாக நடந்து வருவதாக அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்தார். கடந்த 3 மாதங்களில் பல முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாக கூறினார். தமிழகத்தின் உரிமைகளையும் இந்திய அரசியலமைப்பையும் அடகு வைத்து மோடி அரசுக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ உதவும் எவரும் வரலாற்று பிழையிலிருந்து தப்பிக்கவே முடியாது என்று மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்தார். காவிரி கரைபுரண்டு கருணை பொழியும் புனித ஆடிப்பெருக்கு திருநாளில் இயற்கையின் வளமும் நீரின் மகத்துவமும் வாழ்வின் செழிப்பும் என்றும் நிலைத்திருக்க மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்று நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். சுதந்திர காற்றை சுவாசிக்க தன் உயிர் மூச்சை கொடையாக கொடுத்த மாவீரன் தீரன் சின்னமலை புகழ் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும். அவரது நினைவு நாளில் வீரத்தையும் தியாகத்தையும் போற்றி வணங்குகிறேன் என முதல்வர் விஜய் கூறியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் மாம்பாக்கம், ஒரகடம் சிப்காட் தொழில் பூங்காவில் அமைந்துள்ள பன்னாட்டு நிறுவனங்களுக்கு முதல்வர் விஜய் இன்று நேரில் செல்கிறார்.
அங்கு அவற்றின் செயல்பாடுகளை பார்வையிட்டு ஆய்வு செய்ய உள்ளார். மேகதாது அணை கட்டுவதை தடுக்க தவறிய தாவேகா அரசை கண்டித்து திமுக சார்பில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி தலைமையில் தஞ்சையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மேகதாது அணை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து டெல்லிக்கு போராடச் சென்ற தமிழக விவசாயிகள் கைது செய்யப்பட்டதற்கு உதயநிதி கண்டனம் தெரிவித்துள்ளார். ஜனநாயக வழியில் போராடும் உரிமையை பறிக்கக்கூடாது என்றார். தமிழகம் முழுவதும் இன்று ஆடிப்பெருக்கு விழா கொண்டாடப்படுகிறது. திருச்சி காவிரி கரையில் உள்ள அம்மா மண்டபம் படித்துறையில் மக்கள் சிறப்பு பூஜை செய்து வழிபட்டனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் தனது 2 மகன்களுடன் நடிகர் தனுஷ் சாமி தரிசனம் செய்தார். திண்டுக்கல் மேட்டுப்பட்டி அருகே பேட்டை சாலையில் உள்ள மரகுடோனில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. சுமார் 1.5 கோடி ரூபாய் மதிப்பிலான தேக்கு மரங்கள், அறுவை இயந்திரம் உள்ளிட்ட பொருட்கள் தீயில் கருகின. தீ விபத்து குறித்து போலீசார் விசாரிக்கின்றனர். மதுரை மேலூர் அருகே தும்பைப்பட்டி 4 வழிச்சாலையில் குறுக்கே வந்த 2 வீலரால் நிலை தடுமாறிய கார் ஒன்று எதிர் திசையில் வந்த கார் மீது மோதி விபத்துக்குள்ளானதில் குழந்தை உட்பட 5 பேர் உயிரிழந்தனர். மதுரை மாவட்டம் கூடல்புதூர் அருகே இரவு நேரங்களில் தொடர்ச்சியாக நீண்ட நேர மின்தடை ஏற்படுவதாக கூறி பொதுமக்கள் நள்ளிரவில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதுபோன்ற பிரச்சினை மீண்டும் ஏற்படாத வகையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மின் செயற்பொறியாளர் உறுதிமொழி கடிதம் வழங்கிய பின் பொதுமக்கள் கலைந்து சென்றனர். பால், நெய் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட தயாரிப்புகளை விற்பனை செய்து வரும் ஆவின் நிறுவனம் தற்போது ரஸ்க் விற்பனையில் இறங்கியுள்ளது. 100 கிராம் எடையுள்ள ஆவின் மில்க் ரஸ்க் பாக்கெட்டுகள் 20 ரூபாய்க்கும் 60 கிராம் 12 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. கனமழை காரணமாக கபினி அணை அதன் முழு கொள்ளளவான 2284 அடியை எட்டியுள்ள நிலையில் நீர் திறப்பு 27,000 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. அணையிலிருந்து திறக்கப்பட்ட காவிரி நீர் இன்று மாலைக்குள் தமிழக எல்லையை வந்தடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பீகாரின் சிம்ரி பக்தியார்பூர் ரயில் நிலையத்தில் நின்று கொண்டிருந்த சமஸ்டிபூர் சஹர்சா பயணிகள் ரயிலில் திடீரென பயங்கர தீ விபத்து ஏற்பட்டதால் பயணிகள் அலறி அடித்து ரயிலிலிருந்து இறங்கி ஓடினர். 3 மணி நேரம் போராடி தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்தனர். வி த லீடர்ஸ் அமைப்பின் சார்பில் வைகை ஆற்று பகுதியில் தூய்மைப்படுத்தும் பணி நடந்தது. அண்ணாமலை தலைமையில் ஏராளமானோர் பங்கேற்று குப்பைகளை அகற்றினர். தங்கம் விலை சவரனுக்கு ரூபாய் 240 உயர்ந்து 1,06,000 ரூபாய்க்கும், கிராமுக்கு ரூபாய் 30 உயர்ந்து 13,250 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. வெள்ளி விலை மாற்றம் இன்றி 1 கிராம் ரூபாய் 235 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மின்வாரியத்தில் உதவி பொறியாளர்களாக பணியாற்றிய 700 பேருக்கு உதவி செயற்பொறியாளர்களாக பதவி உயர்வு வழங்கி தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. விடுதலை போராட்ட வீரன் தீரன் சின்னமலை நினைவு நாளை ஒட்டி சென்னை கிண்டியில் உள்ள அவரது உருவப்படத்திற்கு அரசு சார்பில் அமைச்சர்கள் ஆனந்த், ராஜ்மோகன், குமார், ராஜேஷ்குமார் உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பழனி கோயிலில் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நில மோசடி விவகாரத்தில் சார் பதிவாளர் பாலச்சந்தர், அலுவலக உதவியாளர் சிவசங்கரி ஆகியோர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். சாதி மதமற்றோர் என சான்றிதழ் பெற விரும்புவோருக்கு உடனடியாக சான்று வழங்கும் வகையில் சட்டம் இயற்றக் கோரி நடிகர் பார்த்திபன் தொடர்ந்த வழக்கில் தமிழக அரசு பதிலளிக்க சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் ஆடிப்பெருக்கையொட்டி புதுமண தம்பதிகள் மற்றும் ஏராளமான பெண்கள் தாலி பிரித்து கோர்த்து முருகனை வழிபட்டனர். உடல் உறுப்பு தானத்தில் இந்தியாவின் சிறந்த மாநிலமாக தமிழகம் தேர்வாகியுள்ளது. டெல்லியில் நடந்த விழாவில் இதற்கான விருதை அமைச்சர் அருண்ராஜ் பெற்றுக் கொண்டார். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இல்லாததால் முதலைப்பண்ணை, பரிசல் துறை உள்ளிட்ட இடங்களில் மக்கள் நடமாட்டமின்றி வெறிச்சோடி காணப்பட்டன. குமரி மாவட்டம் குழித்துறை பணிமனையைச் சேர்ந்த அரசு பஸ் பயணிகளுடன் மார்த்தாண்டம் நோக்கி சென்று கொண்டிருந்த போது திடீரென பழுதடைந்து நடு ரோட்டில் நின்றது. இதையடுத்து பயணிகள் அனைவரும் இறங்கி பஸ்ஸை தள்ளி சாலையோரம் கொண்டு சென்றனர். இதுகுறித்த வீடியோ இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. சென்னைக்கு புதிய விமான நிலையம் தேவை. நிலம் கிடைக்காவிட்டால் சிங்கப்பூர், ஜப்பானை போல கடற்கரையை ஒட்டி விமான நிலையம் அமைக்கலாம் என இந்திய தொழில் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. பணியின் போது செல்போன் பயன்படுத்தக்கூடாது என சுற்றறிக்கைகள் பிறப்பித்தும் போக்குவரத்து போலீசார் போன் பேசுவதில் தீவிரமாக உள்ளனர். இந்த விஷயத்தில் போலீசார் மத்தியில் விழிப்புணர்வு இல்லை என சென்னை ஹைகோர்ட் அதிருப்தி தெரிவித்துள்ளது. சென்னை ஆவடி விமானப்படை மைதானத்தில் பணியாளர் சேர்க்கைக்காக நடந்த தேர்வில் ஆள் மாறாட்டம் செய்த 2 பேர், டிரான்ஸ்மிட்டர் பாக்ஸ் வைத்து தேர்வெழுதிய ஒருவர் என மொத்தம் 4 பேரை போலீசார் கைது செய்தனர். ராஜஸ்தானில் இந்திய விமானப்படை நடத்திய ரோட்டார் கிளாப் 3 ட்ரோன் பயிற்சி வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளது.
நவீன ட்ரோன்கள், ஆளில்லா விமானங்களின் அச்சுறுத்தல்களை சமாளிக்கவும், அதிநவீன ரேடார், மின்னணு ஜாமிங் கருவிகளை சோதிக்கவும் இந்த பயிற்சி நடத்தப்பட்டது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் கர்நாடகாவில் உள்ள KRS அணையின் நீர்மட்டம் 100 அடியை கடந்துள்ளது. அணைக்கு தற்போது நீர்வரத்து வினாடிக்கு 32,048 கன அடியாக உள்ளது. 1821 கன அடி நீர் திறக்கப்படுகிறது. மல்யுத்த வீராங்கனை அளித்த பாலியல் வழக்கில் பாரதிய ஜனதா மூத்த தலைவர் பிரிஜ்பூஷன் சிங் விடுதலை செய்யப்பட்டார். முறையான ஆதாரங்கள் இல்லை என கூறி டெல்லி ரோஸ் அவென்யூ கோர்ட் விடுவித்தது. எதிர்க்கட்சி எம்பிக்களின் தொடர் அமளி காரணமாக லோக்சபா நாளை காலை 11 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. நடைபாதைகள் ஆக்கிரமிக்கப்படாமல் இருப்பதையும், அவை பைக் செல்லும் பாதைகளிலிருந்து முறையாக பிரித்து தெளிவாக வரையறுக்கப்படுவதையும் உறுதி செய்ய மத்திய அரசுக்கு சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டுள்ளது. பழனி கோயில் நில மோசடி விவகாரம் தொடர்பாக ஹைகோர்ட் மதுரை அமர்வு உத்தரவின்படி சார்பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டனிடம் சிபிசிஐடி அலுவலகத்தில் 7வது நாளாக விசாரணை நடந்தது. நேபாளத்தின் ரோல்பா மாவட்டத்தில் 4.4 என்ற ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. சல்யான், ருகும் மற்றும் பியூதன் மாவட்டங்களிலும் இந்த நிலநடுக்கம் உணரப்பட்டது. கேரள மாநிலம் பாலக்காடு அருகே மழை காரணமாக சாலை சறுக்கியதில் கட்டுப்பாட்டை இழந்த அரசு பஸ் பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 53 வயதான பெண் ஒருவர் உயிரிழந்தார். 9 பேர் படுகாயமடைந்தனர். நண்பர்கள் தினத்தை முன்னிட்டு இந்தியா இத்தாலி நட்புறவை கொண்டாடும் விதமாக புதிய மெலோடி சாக்லேட்டை பார்லே நிறுவனம் அறிமுகம் செய்துள்ளது. லிமிடெட் வெர்ஷனாக வந்துள்ளது. மேற்கு வங்கத்தில் கேஸ் சிலிண்டர் மானியத் தொகையை சரிபார்த்த காஷ்மீரா ஷேக் என்ற பெண்ணின் வங்கிக் கணக்கில் ரூபாய் 100 கோடி டெபாசிட் செய்யப்பட்டிருந்தது தெரிய வந்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த அவர் இது தொடர்பாக வங்கி அதிகாரிகளிடம் தகவல் தெரிவித்தார். சபரிமலையில் நிறை புத்தரிசி பூஜை விமர்சையாக நடந்தது. பூஜைக்கு பின் பக்தர்களுக்கு நெற்கதிர்கள் பிரசாதமாக வழங்கப்பட்டன. ஆடிப்பெருக்கை முன்னிட்டு காவிரி தாய்க்கு ஸ்ரீரங்கம் கோயில் நம்பெருமாள் சீர்வரிசை வழங்கும் வைபவம் விமர்சையாக நடந்தது. ரங்கா ரங்கா என ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம் காரையாறு சொரிமுத்து ஐயனார் கோவில் ஆடி அமாவாசை திருவிழா கால்நாட்டு வைபவத்துடன் கோலாகலமாக துவங்கியது. புதுக்கோட்டை மாவட்டம் குடிப்பட்டி கலியுக மைய ஐயனார் கோவில் குதிரை எடுப்பு விழா விமரிசையாக நடந்தது. திரைப்பட இயக்குனர் பாண்டிராஜ் கலந்து கொண்டார். அடுத்த காமன்வெல்த் போட்டிகள் குஜராத், அகமதாபாத்தில் இந்தியா நடத்தும் என கிளாஸ்கோ நிறைவு விழாவில் அறிவிக்கப்பட்ட நிலையில் இந்திய ஒலிம்பிக் சங்க தலைவர் PT உஷா, நீரஜ் சோப்ரா, குஜராத் துணை முதல்வர் ஹர்ஷ் சங்வி ஆகியோர் காமன்வெல்த் கொடியை பெற்றுக் கொண்டனர். ஈரானுடனான போர் நிறுத்த பேச்சுவார்த்தை மத்தியஸ்தர்கள் முன்னிலையில் இன்று நள்ளிரவு மீண்டும் துவங்க உள்ளதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். சீன ராணுவத்தில் AI பயன்பாட்டை அதிகரிக்க வேண்டும் என அதிபர் ஜி ஜின்பிங் உத்தரவிட்டுள்ளார். 2027இல் சீன ராணுவம் 100ஆண்டு விழா கொண்டாடுவதற்குள் நவீனமயமாக்கலை செய்து முடிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தென்கொரியாவின் யாங்சான் நகரில் இதுவரை இல்லாத வகையில் நேற்று 42.5 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவானதால் மக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். இந்தியா இத்தாலி நட்புறவை கொண்டாடும் விதமாக திராமிசு பிளேவர் கொண்ட புதிய மெலோடி மிட்டாயை நண்பர்கள் தினத்தை முன்னிட்டு பார்லே நிறுவனம் அறிமுகம் செய்துள்ளது. ஜப்பானில் நிலநடுக்கம் பாதித்த குமாமாட்டோ மாகாணத்தில் கடுமையான வெப்பம், தண்ணீர் பற்றாக்குறையால் மக்கள் தவித்து வருகின்றனர். இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் இருந்து காயம் காரணமாக பும்ரா விலகிய நிலையில் ஜம்மு காஷ்மீரைச் சேர்ந்த ஆகிர் நபி இந்திய அணியில் சேர்க்கப்பட்டுள்ளார். நடிகர் அஜித்குமார் நடிக்கும் 64வது படத்திற்கு டேர் டெவில் என பெயர் சூட்டப்பட்டுள்ளது. குட் பேட் அக்லி படத்துக்கு பின் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித்குமார் நடிக்கிறார். ஷாலினி படத்தை தயாரிக்கிறார். தமிழ் சினிமாவில் இயக்குநர்கள் ஹீரோவாக களம் இறங்குவது அதிகரித்துள்ளது. TC படம் மூலம் லோகேஷ் கனகராஜ், பியார் பிரேமா கல்யாணம் படம் மூலம் இளன் ஆகியோர் லேட்டஸ்டாக ஹீரோவானவர்கள். அடுத்ததாக அருவி படம் இயக்கிய அருண் பிரபு புருஷோத்தமன் தான் இயக்கும் அடுத்த படத்தில் அவரே நாயகனாக நடிக்கிறார். சூர்யா நடிப்பில் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் பாடல் வெளியீட்டு விழாவில் பேசிய இசையமைப்பாளர் GV பிரகாஷ், என்னுடன் கனெக்ட் ஆன பாடலாசிரியர்னா அது நா. முத்துக்குமார் தான். அவரை இப்போதும் மிஸ் பண்ணுறேன். என்னை கவர்ந்த பாடகர் சங்கர் மகாதேவன். உருகுதே பாடல் பதிவில் என்னை பயங்கரமா ஆச்சரியப்படுத்தினார். என் மியூசிக் ஐகான் AR ரஹ்மான் தான். ஒரு குருவா அவர் என்னை ஊக்குவிக்கிறது தான் எனக்கு பெரிய விருது என பேசினார். ரவிமோகன் நடிப்பில் தனி ஒருவன் படத்தை இயக்கிய இயக்குனர் அவரது அண்ணன் மோகன் ராஜா அடுத்து தனி ஒருவன் 2 படம் இயக்குவார் என அறிவிப்பு வெளியானது. அதன் பிறகு சில ஆண்டுகளாக படம் துவங்கப்படாததால் கார்த்தியை வைத்து படம் இயக்குவதாக அறிவித்துள்ளனர்.
தமிழ், ஹிந்தி படங்களில் நடித்து வந்த நடிகை டாப்சி சமீப காலமாக படங்களில் நடிப்பதை குறைத்துக் கொண்டார். அது பற்றி பேசியுள்ள டாப்சி, வெற்றியை மட்டுமே இலக்காக கொண்டு ஓடியதால் பயணத்தை ரசிக்க தவறிவிட்டேன். மற்றவர்களை திருப்திப்படுத்தவோ, நான் தான் சிறந்த நடிகை என்பதை நிரூபிக்கவோ இந்த ஓட்டத்தில் ஓடவில்லை. லட்சியம் நம்மை வளர்க்க உதவ வேண்டுமே தவிர நமது மன அமைதியை பறித்துவிடக் கூடாது என கூறியுள்ளார். நடிகைகள் சிம்ரனும் ஸ்ரீலீலாவும் சமீபத்தில் சந்தித்து பேசியுள்ளனர். இருவரும் எடுத்துக்கொண்ட படங்களை சமூக வலைதளங்களில் பகிர்ந்த சிம்ரன், திறமையையும் நேர்மறை ஆற்றலையும் இயல்பாக கொண்டிருந்த ஒருவரை சந்திப்பது அற்புதமானது. தொடர்ந்து வளருங்கள், உத்வேகம் அளியுங்கள் என பதிவிட்டார். இதற்கு பதிலளித்த ஸ்ரீலீலா, நீங்கள் அளவற்ற அன்பும் அரவணைப்பும் கொண்ட ஒரு அற்புதமான மனிதர் மேடம். நீங்கள் ஒரு தலைமுறையின் உத்வேகம் என புகழ்ந்துள்ளார்.